السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: للذين أحسنوا الحسنى وزيادة. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நேற்றைய தினம் நம்முடைய சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பாக நாடு முழுவதிலும் நடைபெற்றன. சுதந்திர தின நிகழ்ச்சிகளின் போது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அதே போல தேசிய அளவிலும் நாட்டுக்கு சிறப்பாக பங்காற்றியவர்களை அழைத்து பாராட்டுகிற பழக்கம் இருக்கிறது. அந்த வகையிலே நேற்று தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையிலே சுதந்திர தின கொடியேற்றுக்கு பிறகு நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வீரதீர துணிவுமிக்க வீரதீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது என்கிற ஒரு விருதை வயநாட்டினுடைய பேரிடர் மீட்பு பணியிலே சிறப்பாக பணியாற்றிய சபீனா என்கிற நர்ஸ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவர் கூடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அங்கே ஷிஹாபு தங்கள் மனிதநேய பணிகள் என்கிற ஒரு அமைப்பிலே சேர்ந்து பணியாற்றக்கூடியவர். அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. துணிவு மற்றும் சாகச செயல்களுக்கான இந்த விருது வழங்கப்படுது. 5 லட்சம் ரூபாய் பரிசும் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கத்தையும் இதற்கு பரிசாக வழங்குகிறார். இன்று அந்த செய்தி நாடு முழுவதிலும் பிரபலமாக இருக்கிறது. அவர் இன்றைக்கு பல தொலைக்காட்சி சேனல்களிலும் அதே போல சமூக ஊடகங்களிலும் பிரபலமாக பேசப்படக்கூடிய நபராக மாறியிருக்கிறார். அவருக்கு கிடைத்திருக்கிற இந்த பரிசை விட இன்று அவருக்கு கிடைக்கிற இந்த வெளிச்சமான விளம்பரங்களை விட அவர் செய்த காரியங்கள், இப்போது அவர் செய்த காரியம், தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிற காரியமும் மிக பெரிய காரியங்கள். இந்த பரிசை விட அவர் செய்த காரியம் ரொம்ப பெருசு. நாம இந்த பரிசை அவருக்கு கொடுத்ததற்காக, விருதை கொடுத்ததற்காக அவருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாம நன்றி சொல்லிக் கொள்கிறோம். ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மூலையிலே, அதிகம் கவனிக்கப்படாத ஒரு பகுதியிலே சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து அவருக்கு இப்படி ஒரு விருது வழங்கப்படுவது என்பதற்கு பின்னால் நிறைய கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கு. அரசாங்கத்தினுடைய விருது என்பது அது பல கட்ட முயற்சிகளுக்கு பின்னால் கிடைக்கக்கூடியது. அவ்வளவு சாதாரணமாக கிடைத்து விடுவதில்லை. அதற்கு பல சமயத்துல நிறைய ரெக்கமெண்டேஷன்கள் தேவைப்படும். அதற்கெல்லாம் பின்னால் தான் கிடைக்கும். ஆனால் இவருக்கு மாநில அரசு எந்த வகையான ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் ரொம்ப கொஞ்ச காலத்துல, இது நிகழ்ச்சி நடந்த ஒரு குறுகிய காலத்துக்குள் அவருக்கு இந்த விருது தகுந்த நேரத்தில் வழங்கப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இவருக்கு இப்படி ஒரு விருதை வழங்கும் போது, அது பிரபலம் அடையும் போது, இது மாதிரி நாமும் ஆக வேண்டும் என்கிற ஆர்வமும் உத்வேகமும் இளைய தலைமுறையிடத்துல பரவுவதற்கு ஒரு சிறப்பாக அது காரணமாக அமையும். அந்த வகையிலே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இதற்காக உழைத்தவர்களுக்கும் நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேற்று செய்தியாளர்கள்ட்ட அந்த அம்மா பேசும்போது
அவங்க கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு பயமா இருக்கு இல்லையா? நம்ம எல்லாரும் கூட பார்த்துருப்போம், வயநாட்டில் பிரச்சனை ஏற்பட்ட அந்த நாள் வயநாட்டினுடைய பாதிப்பு எப்படின்னா, சூரல் மலை அப்படிங்கிறது ஒரு மலை அடிவாரம், அதுக்கு மேல இருக்கு முண்டக்கைங்கிற ஒரு கிராமம், ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. இந்த ரெண்டுக்கும் சூரல் மலைக்கும் இடையில முண்டைக்கைக்கும் இடையில ஒரு ஆறு ஓடுது. இந்த ஆத்துக்கு மேல ஒரு பாலம், அந்த பாலத்தை கடந்து போனா தான் முண்டைக்கைக்கு போக முடியும். முண்டக்கை மொத்தமாக காணாம போச்சு நிலச்சரிவுல. ஆனாலும் நிறைய பேர் அந்த ஊரில் இருந்து முதலாக நிலச்சரிவு ஏற்பட்ட உடனேயே விழித்து கொண்டவர்கள், சாதாரண வீடுகளில் இருந்தவர்கள். மழை தண்ணி அதிகமாகி சேரும் சகதியுமா வர ஆரம்பிச்ச உடனே நல்ல பெரிய வசதியான வீடுகள்ல இருந்தவங்க அவங்களுடைய மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிட்டாங்க தப்பிச்சுக்கலான்ட்டு. சாதாரண வீடுகள்ல இருந்தவங்க பக்கத்துல இருக்கிற தேயிலை எஸ்டேட்டுகள்ல போய் நின்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல் அப்படி தேயிலை எஸ்டேட்டுகள்ல போய் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு செய்தி இருக்கு. அப்படி கொஞ்சம் பேர் போய் நின்றுக்கிட்டாங்க. இந்த மொட்டை மாடி மேல நின்று இருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாம் மொத்தமா அவங்க வீடுகளோட சேர்ந்து போயிட்டாங்க. நாங்கள் இந்த நிவாரண பணிக்காக அங்க போய் பார்க்கிற போது அந்த முண்டக்கை பள்ளிவாசலுடைய ஜமாத்தினுடைய தலைவர், அவரும் இப்ப முகாம்ல தான் இருக்காரு. அவர் சொல்றாரு, எவ்வளவு பேர் காணாம போயிருப்பாங்கன்னு தெரியல, மொத்தம் 180 குடும்பங்கள் இருந்துச்சு, முஸ்லிம் குடும்பங்கள் மொத்தம் 400 குடும்பங்களுக்கு மேல இருந்துச்சு. முஸ்லிம் குடும்பங்கள் 180 குடும்பம் இருந்துச்சு. அதுல 30 தான் இப்ப எங்களுக்கு கணக்கு தெரியுது, மீதி இருக்கிற 150 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அது சீக்கிரம் தெரியல. ஏன்னா முண்டக்கைக்கு போகிற வழியில இருந்த ஒரு பாலம், அந்த ஆற்றுக்கு மேல இருந்த பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டது. அதனால தண்ணியும் ரொம்ப ஃபோர்ஸா போனதுனால ஆற்றை கடந்து போக முடியல. அதனால அந்த பக்கம் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமலே மக்கள் இருந்தார். அந்த நேரத்துலதான் தீயணைப்பு துறையினர்கள் கம்பி கட்டி, இந்த கம்பி வழியாக அந்த பக்கம் போய் அங்க இருக்கிற மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கம்பி வழியாக இந்த பக்கம் கடத்தினாங்க. அவங்களுக்கு கிடைச்ச உடல்களையும் இந்த பக்கம் கடத்தினாங்க. இது அன்றைக்கு 30 இந்த விபத்து நடந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதிகள்ல இது நடக்கு. அந்த சமயத்துல இங்கிருந்து அந்த பக்கம் இருக்கிற நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தரா இந்த பக்கம் கடத்துறதை விட இங்கிருந்து யாராவது ஒரு நர்ஸ் அந்த பக்கம் கொண்டு செல்லப்பட்டால் அவருக்கு அங்கு இருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிப்பவர்களுக்கு அது லேசாக இருக்கும்னு நினைச்ச நேரத்துலதான் இந்த பெண்மணி, இந்த சபீனா என்கிற இந்த பெண்மணி, இந்த ஷிஹாபுதங்கள் மருத்துவ அணியில இணைந்திருக்கிற அந்த பெண்மணி, நான் போறேன்னு சொல்லி தைரியமா அந்த பக்கம் போனாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோவாக வந்தது, உலகமே பார்த்து அதிசயிச்சு. இப்படி இந்த பெரிய வேலையை செய்த போது பல பேர் அவங்கள்ட்ட கேட்டது என்னன்னா, எப்படி நீங்க பயப்படாம போனீங்க? அப்ப அந்த அவர் ஒரு செய்தி சொல்கிறார். அது ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லோரும் கவனத்தில் வைக்க வேண்டியது. அது வியாபாரமா இருந்தாலும் சரி, அல்லது சமூக பணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு வார்த்தைய இந்த பொண்ணு சொன்னாங்க. ரொம்ப பெரிய வயசு இருக்க போகிறது இல்லை, மிஞ்சி போனா ஒரு 40 வயசுக்குள்ளதான் இருக்கலாம். அந்த சகோதரி சொல்றார், எனக்கு பயம் எதுவும் தெரியல. அந்த நேரத்துல கீழே ஓடுற வெள்ளமோ அல்லது மேல பெய்து கொண்டிருக்கிற மழையோ கைத்துல போக போறோம் அப்படிங்கிற நினைப்போ எதுவும் எனக்கு தெரியல. அந்த பக்கம் பார்க்கும்போது நிறைய நோயாளிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் மாத்திரமே என் கண்களுக்கு தெரிந்தார்கள். எனவே நான் பயப்படாம அந்த பக்கம் போனேன். ஆனா இப்ப நினைச்சா பயமா இருக்குது என்று ஒரு செய்தி சொல்கிறார். நீங்களும் கூட பார்த்திருக்க. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இது ஒரு இலக்கோடு செயல்படக்கூடிய, எல்லோரும் கவனத்தில் வைக்க வேண்டிய வார்த்தை. நாம ஒரு இலக்கோடு செயல்படுகிற போது தடைகள் எதுவும் நம் கண்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினைச்சோம்னு வைங்களேன், பல தடைகள் வரத்தான் செய்யும். இப்ப ஒரு இடத்துல உதாரணத்துக்கு சொல்றேன் நமக்கு புரியுறதுக்காக,
ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுறோம்னு நினைக்கிறோம். இப்படி நினைக்கும் போது சரி இருக்குன்னு இறங்கும் போது சில பேர் என்ன சொல்லுவான், போனா மதிக்க மாட்டாங்க. சில பேர் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வரும். இதையெல்லாம் தாண்டி இங்கு ஒரு பள்ளிவாசல் உருவாக வேண்டும் என்ற இலக்கோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் அதை உருவாக்கி விடுவார்கள். நான் பள்ளிவாசல ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நமக்கு புரியுங்கிறதுக்காக. வியாபாரமாக இருந்தாலும் மற்ற சேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கிலே கவனமாக இருப்பவர்கள் அந்த காரியத்தை சாதிப்பார்கள். எனவே அந்த சகோதரி சொன்ன அந்த வார்த்தை இருக்க ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. அந்த நேரத்தையும் அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலையின் கோரத்தையும் நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு கவனத்திலேயே வரல, அந்த பக்கம் இருந்த பேஷண்ட்டுகள் தான் எனக்கு கவனத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்மள ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதில் நாம் எத்தகைய உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய வார்த்தை. அதுக்கு அடுத்து அந்த அம்மா இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, அதுவும் கவனத்தில் வைக்க வேண்டியது. வீடியோ எடுத்தீங்களே, நான் வீடியோ இதுல இந்த கம்பியில போகும்போது எங்களை கூட்டிட்டு போன சார் நௌஃபல்ங்கிற சார் கிட்ட சொன்னேன், எங்க அக்கா கிட்ட காட்டுறதுக்காக வேண்டி நான் கம்பியில போறேன்னு ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அதுக்காக எடுத்த வீடியோ இப்படி வைரல் ஆகும்னு நான் நினைக்கலன்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு செய்தி, அவங்க சொன்ன செய்தி இருக்கு. இதுவும் நமக்கு ஒரு பாடம். அதிலும் குறிப்பா முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு பாடம். நாம நிறைய நல்ல செயல்களை செய்யறோம். நாம செய்கிற நற்செயல்கள் அளவுக்கு மரியாதை நமக்கு கிடைக்கிறது இல்லை. சாதாரணமா பாருங்க, நம்ம இந்த இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட தென்னிந்தியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதே போல சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இது மாதிரியான அதுமாதிரி கொரோனா காலகட்டத்தில எல்லாம் நாம செஞ்ச சேவைகள் அளப்பெரியது. வேற யாரும் செய்யாத சேவைகள். எல்லாரும் பாராட்டுறாங்க. அதை பாராட்டாத ஆளுகளே இந்த போலீஸ் ஆபீசர்கள் இல்லை, பாதிரியார்கள் அதை பாராட்டாமல் இல்லை, மற்ற மதத்தினுடைய தலைவர்கள் பாராட்டாமல் இல்லை, எல்லாம் பாராட்டுறாங்க. பாராட்டத்தான் செய்யறாங்க. ஆனா அந்த பாராட்டுக்கான அங்கீகாரம் எத்தனை இடத்துல கிடைச்சது? இப்போ உதாரணமா இது மாதிரியான சுதந்திர தின விழாக்கள்ல எத்தனை பேரை அரசு அங்கீகரிச்சு பாராட்டுச்சு அப்படின்னு தேடி பார்த்தா, உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், இந்த கொரோனா காலத்தில் முஸ்லிம்களிடையே அல்லது முஸ்லிம் அமைப்புகள் செய்த இந்த மகத்தான பெரிய பணியை எத்தனை கலெக்டர்கள் பாராட்டினார்கள், அந்த அமைப்புகளுக்கு விருது கொடுத்தார்கள் என்று தேடி பார்த்தா ஒண்ணுக்கான. ஏன் நம்ம கோயம்புத்தூர் எவ்வளவு செய்யறாங்க, இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற கலெக்டர்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமையே போச்சா? ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களுக்கு தானே அவங்க போன் பண்றாங்க. ஏன் இந்த அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று தேடி பார்த்தால் அதுல தெரிய வரக்கூடிய ஒரு ரகசியம் என்னன்னா, நம்ம கிட்ட நாம செய்யற இந்த சேவைகளுக்கு நடுவே விளம்பர மோகம் ரொம்ப அதிகமா இருக்கு. 10% வேலை செஞ்சுட்டு 100% விளம்பரம் பண்ற நம்மளுடைய குணம், இப்ப உருவாயிருக்கிற குணம், நம்மளுடைய பழைய குணம் அது கிடையாது. எதையுமே வலதுகை செய்வதை இடதுகைக்கு தெரியாமல் செய்து விடுகிற இயல்புடையவர்கள் முஸ்லிம்கள். அந்த கை வலிமையானது என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். வானத்தை விட நெருப்பை விட இரும்பை விட வலிமையானது இடதுகைக்கு தெரியாமல் வலதுகை செய்கிற தர்மம் என்று வலியுறுத்தி சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அதில் வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். ஆனா இந்த சமூகத்துல இந்த விளம்பர பேச்சு மோகம் அதிகமான போது நம்ம செய்யக்கூடிய சேவைகளுக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. இங்க இந்த அம்மா வீடியோ எடுத்தாங்க, விளம்பரத்துக்காக எடுக்கல, அது எதேர்ச்சியாக எடுத்தது. ஆனால் வீடியோ அவருடைய சேவையை பறைசாற்றி விட்டது, அதுல சந்தேகம் இல்லை. உலகம் முழுக்க பறைசாற்றி விட்டது. அவர் ஒரு பெண்ணாக இருந்தார், சூழ்நிலையின் நெருக்கடி, அவர் அந்த நேரத்தில் அவர் செய்த சேவையின் மதிப்பு, இதையெல்லாம் கவனிச்சு அந்த வேலை, அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாயிடுச்சு. அதை அவரு விளம்பரத்துக்குன்னு எடுக்கல, அவங்க சொந்த சகோதரிக்கு காட்டுறதுக்கு அப்படின்னு அவர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அது இவ்வளவு மரியாதையை கொண்டு போய் சேர்த்தது. அப்ப நாம விளம்பரத்துக்குன்னு நோக்கம் இல்லாமல் இருந்தால்
நாம் செய்த நற்செயல்களுக்குரிய மரியாதையை அல்லாஹ் தருவான். அந்த மரியாதை கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு சாட்சி. அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை தர வேண்டும். நான் சாதாரணமா சொல்றது, நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் உதவி செய்யறோம், குறைஞ்சது 1000 ரூபாய் கொடுக்குறோம், 5000 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு உதவி செய்யறோமா, அதையெல்லாம் கூட விளம்பரப்படுத்திக்காம செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு? நாளைக்கு ரப்பு கிட்ட போய் நம்ம சொல்லும் போது அது தெரிஞ்சா போதும். நம்ம கபர்ல கேள்வி கேட்கும் போது நமக்கு அது ஞாபகம் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் அதுக்கு மிகச்சிறப்பான கூலியை தருவான். இந்த விளம்பர மோகத்திலிருந்து நாம் விடப்படும். சில செய்திகள் சொல்லணும் தான். இப்ப நாங்க இப்படி செய்யறோன்றது சொல்ல வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு செய்திகளுக்குரிய காலம், இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலத்துல செய்திகளை நாம சொல்லணும் தான். ஆனால் அதே நேரத்தில் அதில் விளம்பர நோக்கம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மை எப்படி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் அப்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானா. மூணாவதா இந்த விவகாரத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த அம்மையார் சஃபீனாங்கிற இந்த நர்ஸ் அம்மையார் இந்த அளவு பெரிய அளவில் ஒரு விருது பெற்று இன்றைக்கு உலகம் போற்றுகிற அளவிலே பாராட்டப்படுற அந்த காட்சி இருக்க, முஸ்லிம் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அது மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தி. பொதுவாக எல்லாருக்கும் உற்சாகம் தரக்கூடியதுன்னா கூட அவர் நம்ம சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பெருமை என்பதை விட நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியது நமக்கு அது உற்சாகத்தை தரும். காரணம், நம்ம சமூகத்துல வியாபாரிகள் அதிகமா இருக்காங்க. வியாபாரத்துல நல்ல நாட்டம் நம்ம மக்களுக்கு இருக்கு. எந்த வியாபாரமானாலும் இழுத்து போட்டு செய்வோம் அப்படிங்கிற இது இருக்கு. பழைய இரும்புங்கிறது சாதாரணமா யாரும் தொடாத விஷயம். இந்த மீனுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாரும் போகாது. மீன் கருவாடுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாரும் போகாத விஷயம். ஆனா எல்லாத்துலயும் நம்ம மக்கள் அதுல போய் அது அவங்களுடைய வியாபார திறமையை நிலநாட்டி இருக்கிறாங்க. ஆனா தொழில் திறன் அப்படிங்கிற அந்த துறைகள்ல நம்முடைய ஈடுபாடு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மள ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா அவங்க செய்யற தொழில திறனுடையவர்களாக இருக்க முடியும், அந்த தொழில் திறன் படைச்சவங்களா வர முடியும். இந்த தொழில் திறன் அப்படின்ற போது அதுல நாம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் தான் சொல்லணும், ஒட்டுமொத்த இந்திய அளவில். இப்ப இந்த சகோதரியினுடைய இன்றைய இந்த முன்னேற்றத்திற்கு அவர்கிட்ட இருந்த தொழில் துறை தான், இந்த தொழில் திறமை தான் அவருக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அவங்க நர்ஸா இருந்தாங்க. நர்ஸாக இருந்ததோட, நர்ஸுனா நிறைய நர்ஸ் இருப்பாங்க, ஆனா அதே நேரத்தில் சிக்கலுக்குள்ளாக இருக்கிற, பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிற, மோசமான நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தல் என்கிற துறையில் ஆர்வமுடைய, அதில் பங்காற்றுகிற திறன் படைத்த, புற்றுநோயாளிகளுக்கு தொடர்ந்து உதவிகள் செய்யக்கூடிய வேலையை செய்துட்டு இருந்தவங்க அப்படிங்கிற அவர்களுடைய அந்த திறன் இந்த பணியை செய்யக்கூடிய வாய்ப்பை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. இன்று அந்த பெருமையை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கு. அதனால முஸ்லிம்கள்ல சாதாரணமா ஒரு கருத்து இருக்கு, என்னன்னா டாக்டருக்கு படிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. அது எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கெல்லாம் படிக்கிறாங்களோ, படிக்க வைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்படி எவ்வளவு நல்லா படிச்சாலும் சரி, சாதாரணமா படிச்சாலும் சரி. வசதி படைச்சவங்க என்ன பண்றாங்க, சாதாரணமா படைச்சவங்களுக்கு கூட அவங்க காசை கொடுத்து டாக்டர் சீட் வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா காசு கொடுத்து படிக்க முடிஞ்ச படிப்பு கிடையாது மருத்துவ படிப்பு. அதுக்குன்னு அடிப்படையில் தகுதி இருந்தா தான் அந்த படிப்பை படிக்க முடியும். அப்படி மருத்துவ படிப்பின் மீது நிறைய ஆர்வம் இருந்தாலும் மருத்துவம் அது எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்லை. அது இப்ப இருக்கிற அந்த நீட் அப்படிங்கிற தேர்வு முறை வந்த பிறகு 12ஆம் வகுப்புல எவ்வளவுதான் அதிக மார்க் வாங்கிட்டாலும் மருத்துவம் படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. நீட் என்கிற தேர்வு எழுதணும், அது ரொம்ப சிரமப்படுத்துகிற தேர்வா இருக்கு. அதுக்குன்னு தயாராகிறதே பெரிய வேலை. அதுக்குன்னு டியூஷன் படிக்கிறது அதிக செலவு பிடிக்கிற வேலை. அதுக்குன்னு வருஷங்களை ஒதுக்குவதும் எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல. அப்படிங்கிற நேரத்துல முஸ்லிம்கள் இதுல போய் மருத்துவம் படிக்கிறதுல போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்கிற போது
நாம என்ன செய்யலாம், நம்முடைய விஷயத்துல, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல அடுத்ததாக இந்த மருத்துவ துணை படிப்புகள்னு நிறைய படிப்புகள் இருக்கு, அதுல நாம கவனம் செலுத்தலாம். மருத்துவ துணைப்படி நர்சிங். இப்ப நம்மள பல பேர் இந்த நர்சிங் அப்படிங்கிறத அது அவ்வளவு விரும்பத்தகாததாக ஒதுக்கி வச்சிருக்கோம். வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகள் ஆசைப்பட்டா கூட நாமெல்லாம் அதுக்கு விடுறது இல்லை, ஐயா அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனா அந்த நர்சிங் அப்படிங்கிற ஒரு பணிதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கு. ஒரு சமூகம் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு காரணமா இருந்திருக்கு பாருங்க. ஒரு சமூகம் தன்னை பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு காரணமா இருந்திருக்கிறது. அதனால மருத்துவம் மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்பு துறைகளாக இருக்கிற நர்ஸ் படிப்பு, அது மாதிரி இந்த லேப் டெக்னீஷியன் சொல்றாங்களா இல்லையா, மருத்துவத்திற்கு தேவைப்படக்கூடிய பரிசோதக கூடங்கள்ல நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது, ஆபத்து காலத்தில் உதவி செய்வதற்குன்னு நிறைய படிப்புகள் இப்ப வந்திருக்கு. இது மாதிரி படிப்புகள் எல்லாம் கூட நாம கவனம் செலுத்தணும். அப்படி நாம செலுத்தி நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி உருவாக்கி விடுவோமானால் அது அவங்க சுயமா கௌரவமா இருக்கிறதுக்கும் உதவும், மனித குலத்துக்கும் அது பயன்படும். இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யோசிக்க வேண்டிய விஷயம், மருத்துவ உலகத்திற்கு மிகச்சிறப்பான பங்களிப்பு செய்த வரலாறு நம்மை போல் வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம மாதிரி உலகத்துக்கு பெரிய பங்களிப்பு செய்தவங்க வேற யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த காலகட்டத்தில், அந்த 7ஆம் நூற்றாண்டில் அரபு நாட்டில் நோய் வந்தால் ஜோசியக்காரர்களிடம் போவார்கள், மருத்துவர்களை தேடி போக மாட்டாங்க. ஜோசியக்காரங்களுக்கு பெரிய மரியாதை அன்னைக்கு இருந்துச்சுன்னா, எதிர்காலத்தை பத்தி கேட்கறதுக்கு மட்டும் ஜோசியக்காரன்ட்ட போறது இல்லை, நோய் வந்தாலும் ஜோசியக்காரன்ட்ட தான் போறது. அவன் மந்திரிச்சு விட்டா சரியாயிரும்னு நினைச்சாங்க. இப்ப நோய் வந்தால் மந்திரவாதிகளை தேடி போகிற கலாச்சாரம் உடைய காலகட்டத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலலஹு தவாஅன். அல்லாஹ் எந்த நோய்க்கும் ஒரு மருந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அற்புதமான பெருமானாருடைய வார்த்தைகளில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமானாருடைய வார்த்தைகள்ல இந்த வார்த்தையும் ஒன்று. எந்த நோய்க்கும் அல்லாஹ் மருந்தை வைக்காமல் இல்லை, அதை அறிந்து கொள்கிறவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் அவர்கள் அறிவற்றவர்களாக போய்விடுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது என்ன, இது ஒரு புரட்சி வாசனை. நோய் வந்தா டாக்டர்கிட்ட போங்க, நோய் வந்தா டாக்டர்கிட்ட போங்க. இந்த ஹதீஸுக்கு பின்னாடி ஒரு சின்ன செய்தி இருக்கு. ஒரு சில பேரு அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே மதீனால இருந்து சில மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி அரபிகள் சில பேர் உடம்பு சரியில்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஓதி பார்க்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்தாங்க. ஓதி பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போங்க, வைத்தியர்கிட்ட போய் பாருங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் நான் என்னை சார்ந்த ஆலிம்கள் இடத்திலே சொல்வது உண்டு, நானும் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறது உண்டு. யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து ஓதி பாருங்கன்னு சொன்னா, ஓதி பார்க்கறது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஓதி பார்க்கணும், நம்மளும் ஓதி பார்க்கணும். வயிற்று வலியோ தலைவலியோ வந்தா முதல்ல ஆயத்துல் குர்சி ஓதி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து டாக்டர்கிட்ட போகணும். நானும் சரி மற்றவர்களுக்கும் சொல்றது உண்டு, யாராவது இப்படி வந்தால் அவர்களிடத்திலே ஓதி பார்த்து விட்டு சொல்லுங்க, டாக்டர்கிட்ட போங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. அப்படி மதீனாவில் பழங்குடியினத்து அரபுகள் பெருமானாரை பார்க்க வந்து ஓதி பார்த்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போங்க. இப்ப அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களா சொல்றீங்க டாக்டர்கிட்ட போறீங்க? ஏன்னா மதம் என்பது மக்களை கடவுளோடு தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மக்களை எங்க கொண்டு போய் சேர்க்க கூடாது, மனுஷங்கள்கிட்ட போய் சேர்க்க கூடாது. மருத்துவம், நோய் என்பது கடவுள் செய்கிற வேட்பாடு, அதற்கு மனிதன் மருத்துவம் செய்து கொள்ளக்கூடாது என்கிற கருத்து நீண்ட நெடுங்காலமாக மதங்களால் போதிக்கப்பட்டது. அதிலே கிறிஸ்துவ உலகம் மிகப்பெரிய அளவில் இந்த சிந்தனைக்கு ஆட்பட்டிருந்தது. அப்ப அரபு நாட்டுக்காரங்களும் அன்னைக்கு அப்படித்தான் இருந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நீங்களா டாக்டர்கிட்ட போக சொல்றீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமதியில இந்த ஹதீஸ் வருது, ததாவூ யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள்.
அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, எந்த நோய்க்கும் அல்லாஹ் மருந்தை வைக்காமல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்கள்ட்ட என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா, எந்த நோய்க்கும் மருந்து இருக்கு, டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. இன்னொரு எண்ணம்னா, எந்த நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, எந்த நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அப்படின்னா மருந்து இல்லாத நோயே இருக்க முடியாது என்று கருதி எல்லோரும் மருந்து தேடுகிற பணியிலே ஈடுபட்டார்கள். சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட இப்படின்னு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க போய் எங்களுடைய உடம்பு சரியில்லாம போகும்போது நாங்க போய் மருந்து பார்த்துக்கிட்டா, மருத்துவம் பார்த்துக்கிட்டா அது அல்லாஹ்வுடைய விதிக்கு எதிரானதாகி விடாதா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கு நோயை கொடுத்தது அல்லாஹ் தானே, அப்ப நாங்க நோயோட இருக்கணும்னு தானே அல்லாஹ் நோயை கொடுக்குறான். அந்த நோய்க்கு நாங்க போய் மருந்து கேட்டா அது அல்லாஹ்வுடைய விதிக்கு எதிரானதாகி விடாதா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அற்புதமா பதில் சொன்னாங்க, பல் ஹிய மின் கத்ரில்லாஹ், நோய் வருவது விதி என்றால் நோய் தீர்வது என்பதும் விதிதான். நோய் வருவது விதியாக இருக்குமானால் நோய் தீர்வது என்பதும் விதிதான். அதனால் நீங்கள் டாக்டரை தேடி போவதும் அது விதியில் பட்டதுதான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கி சொன்னாங்க. அந்த மக்களை எப்படி பண்படுத்தினார்கள், அப்படி பண்படுத்திய காரணத்தினாலே கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே முஸ்லிம்கள் மருத்துவத்துறையிலே அதிக ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாழ்கிற பகுதிகளில் எல்லாம் அதிக மருத்துவமனைகளை கொண்டு வந்து வச்சாங்க. நீங்க இன்னைக்கும் இந்த மருத்துவம் அப்படிங்கிறது பல மருத்துவம் இருக்கு. அலோபதி மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதி மருத்துவம்னு பல மருத்துவம் இது. இதே போல ஒரு மருத்துவம் இத்தனை துறைகளுக்கு நடுவேயும் ஒரு மருத்துவம் இருக்குது. திப்ப நபவி, நபி மருத்துவம்னு ஒரு மருத்துவ முறை இன்றைக்கும் இருக்கிறது. எத்தனை மருத்துவ முறைகள் இன்னைக்கு உலகத்துல இருக்கோ இந்த இந்த மருத்துவ முறைகளுக்கு இடையே திப்ப நபவி, நபி மருத்துவம்ன்ற ஒரு மருத்துவம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்களுக்கு மருந்து சொல்லி இருக்கிறார்கள், இப்படி செய்யுங்க. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மருத்துவம் எப்படிப்பட்டதுன்னா, ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிற மருத்துவங்க. காய்ச்சல் வந்தா இந்த மருந்து போடு, வயிற்று வலிச்சா இந்த மருந்து போடு அப்படின்னு அல்ல. இந்த வலி வராமல் இருப்பதற்காக, நோய் வராமல் இருப்பதற்காக வழி சொல்லுகிற, ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற மருந்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. பல தண்ணியை ஒரு மருந்தா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கும் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, நிறைய சொல்றாங்களே இல்லை, தண்ணி நிறைய குடிங்க சொல்றாங்களே, தண்ணி நிறைய குடிங்க. பல விஷயங்களுக்கும் சொல்லுவாங்க, தண்ணி நிறைய குடிங்க. பேரிச்சம்பழத்தை மருத்துவமா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. பேரிச்சம்பழம் உடலுக்கு இன்னைக்கு யுனானி மருத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு பேஸ் இருக்கு, ஒரு அடிப்படை இருக்கு. சில மருத்துவ முறைகள் பித்தத்தை அடிப்படையாக கொண்டது. சித்த மருத்துவம் பாத்தீங்கன்னா அது பித்தத்தை அடிப்படையாக வச்சு பேசும். இப்ப இந்த யுனானி மருத்துவம் இருக்கு பாருங்க, அது ரத்த ஓட்டத்தை அடிப்படையாக வச்சு பேசும். ரத்த ஓட்டம் சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல பேசும். இந்த யுனானி மருத்துவத்துல பாருங்க, அவங்க கொடுக்கிற மருந்து பெரும்பாலும் பேரிச்சம்பழத்தையும் தேனையும் கொண்டதாகவே இருக்கும். யுனானி மருத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான மருந்து பேர் வேணா வேற வச்சிருப்பாங்க, அந்த மருந்தினுடைய பேஸ் பாத்தீங்கன்னா தேனும் பேரிச்சம்பழமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் அப்படி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அந்த வகையில் இப்படியும் ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, உலகத்திற்கு சிறப்பான மருத்துவ குறிப்புகளை சொன்னவர் என்கிற சிறப்பும் இருக்கு. அதனாலே முஸ்லிம்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் வளர ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் தான் வளர ஆரம்பித்தார். சகோதரர்களே, நான் பெருமைக்காக இந்த செய்தியை சொல்றேன்னு சொல்ல, இது யதார்த்தம். நீங்க படிச்சு பாருங்க, தேடி பாருங்க, இது ஒரு ஆய்வினுடைய முடிவாக உங்களுக்கு கிடைக்கும். முஸ்லிம்களிடத்தில் இருந்ததை போல மருத்துவங்களை பற்றிய விழிப்புணர்வு யாருகிட்டையும் இருக்கல. நம்ம கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே இதுல மேல போக ஆரம்பிச்சிட்டோம். கிறிஸ்துவர்கள், ஐரோப்பியர்கள் இன்னைக்கு அவங்கதான்
மருத்துவத்தில் உச்சத்தில் இருப்பதாக கருதப்படுது. இந்த கிறிஸ்துவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் தான் மருத்துவத்துறைக்கு உள்ளே நுழைந்தார். அவர்களுடைய ஊர்களுக்குள் டாக்டர்களை அனுமதித்தார்கள். அந்த டாக்டர்கள் யாருன்னா, பகதாதில் இருக்கிற முஸ்லிம்களிடத்திலே படித்து வந்த யூத டாக்டர்கள். யூதர்கள் நிறைய பேர் டாக்டரா இருந்தான். அவன் எங்க போய் படிச்சான்னா, பகதாதில இருந்து படிச்சுட்டு போய் ஐரோப்பால வேலை செஞ்சான். இவர்கள் எப்ப போறாங்க? 19ஆம் நூற்றாண்டிலே. நாம 7ஆம் நூற்றாண்டிலேயே கால் வச்சுட்டோம். 12 நூற்றாண்டுகள் கிடைத்து, அதாவது 1200 வருஷத்திற்கு பிறகுதான் மருத்துவம் ஐரோப்பாவுக்குள் நுழைகிறது. இத நாம சொல்லல, இத ஐரோப்பாவுடைய மிக பிரபலமான புரட்சிகர சிந்தனையாளர் என்று கருதப்படுகிற பெர்னார்ட் ஷா சொல்றார், ஐரோப்பாவில் மக்கள் மருத்துவர்கள் தேவையில்லை என்று நினைத்தார்கள், நோயை கடவுளின் நாட்டம் என்று நினைத்தார்கள். 19ஆம் நூற்றாண்டு வரை இக்கருத்து பிரிட்டனில் காலூன்றி இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு விபத்து நடக்கு. ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவருடைய மகன் தானே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா பையன் என்ன பண்றாரு, ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக கூடாதுன்னு அப்பாவை வீட்டுல பூட்டி வச்சிடறாரு. பூட்டி வச்ச செய்தி பரவன உடனே அவர் மேல வழக்கு தொடர்றாங்க. வழக்கு தொடர்ந்த போது அவர் செய்த செயல் தப்பு என்று சொல்லி நீதிமன்றம் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்தது. பெர்னார்ட் ஷா சொல்றாரு, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் மக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுகிற சிந்தனை சமூகத்தில் உருவானதுங்கிறார். எப்ப இது நடந்தது? 19ஆம் நூற்றாண்டுனா நம்ம இப்ப 21வது நூற்றாண்டுல இருக்கோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி. நாம 1400 வருஷத்துக்கு முன்னாடி கால்பதித்த துறை இந்த மருத்துவத்துறை. அதுல 200 வருஷத்துக்கு முன்னாடி நுழைஞ்சவங்க இவங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டில் மருத்துவத்தில் முஸ்லிம்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். ஐரோப்பிய உலகம் அதற்கு 12 நூற்றாண்டுகள் கழித்துத்தான் இதில் காலடி எடுத்து வச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மருத்துவம் செய்துக்குங்கன்னு சொன்னாங்க, டாக்டர் கிட்ட போங்கன்னு சொன்னாங்க. டாக்டர்களுக்கு தனி சௌகரியம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளையும் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்காங்க. அவங்களை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க, கனிவோட வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மருத்துவம் செய்துகிட்டதுல ஒரு முறைதான் ஹிஜாமா அப்படிங்கிற ரத்தம் கொடுத்து எடுத்தல். மனுஷ உடம்புல சில நேரத்துல தேவையற்ற ரத்தம் நிறைய இருக்கும், ரத்தம் அதிகமா இருக்கும். அதுல கொஞ்சம் ரத்தத்தை வெளியே எடுத்துட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக ரத்தம் குத்தி எடுத்தல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்வாங்க, ரத்தம் குத்தி எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரத்தம் குத்தி எடுப்பவராக அபு தைபா அப்படிங்கிற ஒரு அடிமை இருந்தார். அவர் ரத்தம் குத்தி எடுப்பார். அவர் ஒரு அடிமைன்னா அவருக்கு என்ன கட்டளைன்னா, அவர் ரத்தம் குத்தி எடுக்கிற இந்த பழக்கத்தை வச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு அவருடைய எஜமானர்களுக்கு டெய்லி 3 திர்ஹம் அவர் கட்டிடணும். டெய்லி 3 திர்ஹம் அவர் கட்டிடணும் அப்படிங்கிற நிபந்தனை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக அவருடைய எஜமானர்கள்ட்ட பேசி, இவரு நல்ல காரியம் பண்றாரு, மக்களுக்கு மருத்துவம் பண்றாரு, அதனால அவருக்கு நீங்க அவர்கிட்ட இருந்து வசூலிக்கிற கட்டணத்தை குறைச்சிக்குங்க, 3 திர்ஹம் வாங்குறத இனிமேல் 2 திர்ஹமா வாங்கிக்கிங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீதான கட்டண தொகையை குறைக்க ஏற்பாடு செய்தார்கள் என்று ஹதீசுகள்ல வருது. அப்ப இது இந்த மருத்துவத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு சமூகத்துல ஒரு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எடுத்து சொல்வதாக அமைந்தது. இது எப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க? 1100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க. எப்படி மருத்துவர்களுக்கு மார்க்க முக்கியத்துவம் கொடுத்துச்சோ அதே போல மருத்துவத்திற்கு துணையாக இருக்கிற பணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. இந்த செவிலி, இந்த நர்சு வேலை, அதுல ரசூலுல்லாஹ் பெண்களை ஈடுபடுத்தினார்கள். இதுதான் நாம கவனிக்கணும். இந்த நர்சு வேலை இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆம்பளைங்க பார்க்க முடியாது. ஆம்பளை இருக்கிறானே அவன் டென்ஷன் ஆனவன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் படுத்திருப்பாரு, ஏதாவது ஒரு அவசரம்னு கூப்பிட்டா 1 தடவை போவான், 2 தடவை போவான், 3ஆவது தடவை போக மாட்டான்.
மாத்திரை கூட தூக்கி போடுவான், அல்லது ஏதாவது அவர்களிடத்துல கனிவாக நடந்து கொள்ள மாட்டார். இந்த மருத்துவ சேவை என்கிற இந்த துறை இருக்க, அது பெண்களுக்கு பொருத்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செவிலித்துறைக்கு பெண்களை தேர்வு செய்து கொண்டு செல்வார்கள் என்று ஹதீசுகள்ல பார்க்கிறோம். யுத்தங்களுக்கு போகிற போது பெண்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அப்படி அழைத்து செல்லப்படுகிறவர்கள் காயம்பட்டவர்களுக்கு மருந்திடுவார்கள், தேவைப்படுபவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுப்பார்கள் என்று ஹதீசுகள்ல பல செய்தி வருது. உஹது யுத்தத்துல பல பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்று ஹதீஸ்ல இருக்கு. உஹது யுத்தத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இப்படி 8 பெண்கள் உஹது யுத்தத்துல இது மாதிரியான வேலைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு வருது. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க இந்த பெண்களை யுத்தத்துல பார்த்தோம், உடலை மூடி இருக்கிற நிலையில் அவர்கள் குதித்து குதித்து ஓடுகிற போது அவர்களுடைய காலில் போட்டிருக்கிற சதங்கைகள், கொலுசுகள் வெளியே தருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உடலை மூடிக்கொண்டு அவங்க ஓடி ஓடி குதித்து குதித்து போவாங்க. இந்த பணியில, அவசர கால பணியில ஈடுபடுகிற போது அவர்களிடத்தில் ஒரு துணிவும் சாகசமும் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த துணிவையும் சாகசத்தையும் சஹாபா பெண்மணிகள் வெளிப்படுத்தினாங்க. அவங்க குதித்து ஓடி போவாங்க. அப்படி ஓடி போகிற போது மேல மூடி இருப்பாங்க, அவங்க போர்வை போட்டு மூடி இருப்பாங்க. அந்த நிலையில் அவர்களுடைய கால்களின் கொலுசுகள் தெரிவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்வதுண்டு. இப்ப இந்த பெண்கள் தண்ணி கொடுக்க ஓடுவாங்கன்னு இருக்கு, தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க, தாகம் பட்டிருக்கிறவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு இருக்கு. மருத்துவ சிகிச்சை செய்வார்கள்னு இருக்கு. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி இந்த ஹதீஸ் சொல்கிறது. அந்த அம்மா சொல்றாங்க, நான் 7 யுத்தங்களில் பெருமானாரோடு கலந்து கொண்டிருக்கிறேன். கஸௌது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 அஸ்வாத்தின், 7 யுத்தங்கள்ல நான் ரசூலுல்லாஹ்வுடைய கூட கலந்துகிட்டு இருக்கேன். நான் என்ன செய்வேன்? ஃபாஸ்னஹு லஹும் தாம், அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பேன். உதாவியல் ஜர்ஹா, காயம்பட்டவர்களுக்கு மருந்து போடுவேன். அகூமாலல் மர்லா, நோயாளிகளை நான் கவனித்துக் கொள்வேன் என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த பணிக்கு பெண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பயன்படுகிற போது அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுகளையும் கொடுத்திருக்காங்க. யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஆண்களுக்கு எப்படி பரிசு கிடைக்கும், ஒரு பங்கு கிடைக்குமோ, பெண்கள் கலந்து கொள்கிற போது இது மாதிரியான காரியங்களில் அவர்கள் பங்கேற்கிற போது அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுகளும் கொடுத்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுஸூ பின் நிசாஇ, யுத்தத்திற்கு போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அழைத்து செல்வார்கள். ஃபயுதாவீனல் ஜர்ஹா, காயம்பட்டவர்களுக்கு அவர்கள் மருந்து போடுவார்கள். ஃபயுஹதைன மினல் கனீமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்புகளை தருவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இப்படி இந்த ஹதீஸுகளை பார்க்கும்போது அதிலிருந்து வெளிப்படையா தெரிகிற ஒண்ணு விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கு பெண்கள் மருத்துவம் செய்யலாம். இஸ்லாத்துல ஒரு அடிப்படையான கோட்பாடு இருக்குது, பர்தாவுடைய கோட்பாடு. ஆண்களை விட்டு பெண்கள் மறைவில் இருக்க வேண்டும், பெண்களோடு ஆண்கள் கலந்து போகக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையான கோட்பாடு, எல்லா இடத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கோட்பாடு. இப்படி ஒரு கோட்பாடு இருக்கிற நிலையில எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஆண்களுக்கு பெண்கள் மருத்துவம் செய்யலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு வெளிப்படையான பதிலாக இந்த ஹதீசுகள் அமைந்து விடுகின்றன. மருத்துவத்திற்காக ஒரு ஆணுடைய உடலை பெண் பார்க்கலாம், ஒரு பெண்ணுடைய உடலை தேவையானால் ஆணும் பார்க்கலாம் என்று மார்க்க அறிஞர்கள் சட்டம் சொன்னார்கள். மருத்துவம் காரணத்திற்காக தேவைகள் இருக்குமானால் மார்க்க அறிஞர்கள் அதை தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க. இந்த ஹதீசுகள் என்ன சொல்லுது? அம்மா இந்த ஹாஜத்தி ஃபன் நதுரு வல் மஸ்ஸு முபஹானி லிகஸ்லி ஃபஸ்தின் வ ஹிஜாமா, தேவை ஏற்படும் போது பார்ப்பது மட்டுமல்ல தொடுவதற்குமான அனுமதி இருக்கிறது என்பதை இந்த ஹதீசுகள் நமக்கு புலப்படுத்துகின்றன என்று சட்ட அறிஞர்கள் சொல்லுவாங்க. எல்லா இடத்திலையும் இந்த கருத்து இருக்கு. எல்லா இடத்திலையும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் டாக்டர் பார்க்கலாம், ஆணை பெண் டாக்டர் பார்க்கலாம், தேவை ஏற்படும் போது என்ற கருத்து இருக்கு. இந்த கருத்துக்கு இஸ்லாமும் முரண்பாடானதல்ல. இந்த கருத்தும் இஸ்லாமுடைய கருத்து தான். ஒரு பெண் நோய்வாய்ப்படுகிற போது
ஒரு பெண் மருத்துவரே அவருடைய உடலை பரிசோதிப்பதற்கு கிடைப்பார் என்றால் அவருக்கு தான் முதலிடம். அவர் இருக்க மாட்டார் அல்லது அவர் போதுமானதல்ல என்கிற போது ஆண் மருத்துவர் அனுமதிக்குவது தவறானதல்ல என்பதை இந்த ஹதீசுகள் காட்டுகின்றன என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதனால இந்த துறை விஷயத்துல நாம என்ன செய்ய வேண்டியதில்லை, வெறுப்பு காட்ட வேண்டியதில்லை, ஒதுங்கி நிற்க வேண்டியதில்லை. இன்னைக்கு பல முஸ்லிம் குடும்பங்கள்ல படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கு படிக்க வச்சாகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா +2 முடிச்சா 17 வயசு ஆகும். 17 வயசுல நாம உடனே என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, வீட்லயும் வைக்க முடியாது. அது இன்னும் பிரச்சனையா போயிடும். அதுக்கு மேல படிக்க வச்சுதான் தீரணும். அதனால ஒரு கல்லூரியில போய் படிக்க வைக்கலாம்னு நினைக்கும் போது பல இடத்துல என்ன செஞ்சிடறாங்கன்னா, ப்ரொஃபஷனல் படிப்பு, அதாவது டாக்டர் இன்ஜினியர் ஆகிற அளவுக்கு படிக்க முடியாதுங்கிற போது சராசரியான ஆர்ட்ஸ் கோர்ஸ்ல சராசரியான கலைத்துறை படிப்புகள்ல சேர்த்து விட்டுறாங்க. நீ BA படி அல்லது BSc படின்னு சராசரியான கலைத்துறை படிப்புகளை சேர்த்து விடுறாங்களே, அதை மாற்றி, நான் இதைத்தான் உங்களுடைய கவனத்துக்கு சொல்றேன், அதை மாற்றி இன்று பல கல்விகள் எந்த அடிப்படையில் வந்திருக்குன்னா, இந்த மருத்துவம் சார்ந்த உதவித்துறைகள்ல நிறைய படிப்புகள் வந்துருச்சு. அந்த படிப்புகளை நம்முடைய பெண்களை நாம் கூச்சமின்றி தயக்கமின்றி நாம் அனுமதிக்கலாம். நம்முடைய மார்க்கம் அதற்கு முன்னோடியாக வழிகாட்டி இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். சட்ட அறிஞர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால இந்த நர்சிங் துறையில நாம தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒண்ணு நமக்கு நல்லது, இன்னொன்னு இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையும் கூட அது நல்லதுதான். இன்னைக்கு அரபு நாடுகள்ல எல்லாம் நர்சிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்களுக்கு நிகரான சம்பளம் இருக்கிறது. சில இடத்துல டாக்டரை விட அதிக சம்பளமா இருக்கு. டாக்டரை விட அதிக சம்பளம். அதுவும் எப்படின்னா, வீடு கொடுத்து மற்ற வசதி வாய்ப்புகளை எல்லாம் செய்து கொடுத்து அதே நேரத்தில் பாதுகாப்பான முறையில வேலை செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக்கிறான்னா, கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருப்பவர்கள் அதிகம் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வளைகுடா நாடுகள்ல கிறிஸ்தவர்களை அதிகம் பார்க்கிறோம் என்றால் அவர்களுடைய பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு லேடி, ஒரு பெண்மணி இந்த மாதிரியான நர்சிங் துறையில இருப்பாங்க. ஒரு பெண்ணை வச்சு பல பேர் அங்கு வந்திருப்பாங்க. அப்ப இந்த துறை இன்னைக்கு அது ஓரளவில் பொருளாதாரம் ஈட்டுவதற்கும் வாய்ப்பளிக்கிற ஒரு துறை, பாதுகாப்பான முறையில வாய்ப்பளிக்கிற ஒரு துறையாக இருக்கு. அதே நேரத்தில் மனித குலத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையாகும், சுய கௌரவத்திற்கான ஒரு துறையாகவும் இருக்கிறதுனால நேற்று நடந்த அந்த நிகழ்விலிருந்து நமக்கு ஒரு 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 தெளிவு கிடைக்க வேண்டும். இந்த துறை, நர்சிங் துறை என்பது நாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய துறை அல்ல. அதிலேயே நம்முடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய அளவுல இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இதை நாம தயக்கம் காட்ட வேண்டியதில்லை. நான் இந்த இடத்துல இன்னொரு செய்தி சொல்றேன். உலகத்திலேயே முதல் நர்ஸ் அப்படிங்கிற பெருமை ஒரு சஹாபி பெண்மணிக்கு இருக்கு. உலகத்திலேயே the first nurse in the world. உலகத்தில் நர்ஸ்னா யாருங்க? மருத்துவருக்கு அடுத்த நிலையில மருத்துவ உதவிகளை செய்கிறவர் நர்ஸ். இந்த உலகத்திலேயே முதல் நர்ஸ் யார் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெண்மணிகள்ல ருஃபைதா பின்த் ஸஅத் அல் அஸ்லமியா என்கிற பெண். ருஃபைதா அல் அஸ்லமியா இந்த பெண் தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நர்ஸ். மருத்துவ இந்த ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் சொல்றான் பாருங்க, முகாம், ஃபீல்டு ஹாஸ்பிட்டல், உடனடியாக நோயாளிகளை எடுத்துட்டு வந்து உடனடியாக பார்க்கிற முகாம் சொல்றாங்களே, இதுல ஃபர்ஸ்ட் முகாம் உலகத்திலேயே இன்று நமக்கு கிடைத்திருக்கிற வரலாற்றில் அறியப்பட்ட முதல் முகாம் என்பது மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருஃபைதா அம்மாவுக்கு மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் தனி ஒரு டென்ட் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி, அது எந்த நேரத்துல அகயுத்தம் நடைபெற்ற நேரத்தில். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான தோழர்கள்ல ஒருத்தர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமான தோழர்கள்ல ஒருத்தர். அவருடைய மௌத்தின் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அரிசு நடுங்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிரல்ல அவருடைய ஜனாசால நடந்து போனாங்க அப்படின்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் இப்படி பெருவிரல்ல நடந்து போறீங்க?
உங்களுக்கு இந்த மலக்குகளின் கூட்டம் தெரியவில்லையான்னு ஸல்லல்லாஹு கேட்டான். அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அகல் யுத்தத்தில் அவர் காயம் பெற்றிருக்கிறார். அவருடைய கையில அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்துல நிறைய ரத்தம் போச்சு. அந்த காயம் பெற்றிருக்கிற நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இவரை நீங்கள் ருவைதாவுடைய கூடாரத்திற்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் அடித்து தங்க வையுங்கள்னு சொன்னாங்க. ருவைதா அம்மாவுடைய கூடாரத்துக்கு பக்கத்துல அவர் ஒரு கூடாரம் வச்சு தங்க வைங்க. மஸ்ஜிது நபவியில ருஃபைதா அம்மா அவர்களுக்குன்னு இந்த சிகிச்சை செய்வதற்குன்னு ஒரு கூடாரம் இருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஒண்ணு, அவர் மருத்துவம் செய்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும், நான் அவரை பார்த்து கொள்வதற்கும் வசதியாக இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை இருக்கே, இந்த அம்மையாருடைய புகழுக்கு எவ்வளவு பெரிய சாட்சி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ருஃபைதா அம்மாவுடைய கூடாரம். வரலாறு சொல்லுகிறது, வரலாற்று ஆய்வின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ருஃபைதா அம்மா தான் முதல் நர்ஸ். சாதாரணமா இன்னைக்கு நம்ம மெடிக்கல் புக்ஸ்ல பார்த்தோம்னா உலகத்து ஃபர்ஸ்ட் நர்ஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு அம்மாவை நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் எப்ப பிறந்தவர்னா 1820 பிறந்து 1910 மௌத்தானவர். இவங்க எப்படின்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இவங்களை உலகத்தின் முதல் நர்ஸ் என்று இன்றைக்கு இருக்கிற சில பேர் சொல்லுகிறார்கள், மருத்துவ உலகம் சொல்லுகிறது என்றால் 1400 வருஷங்களுக்கு முன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் இந்த மெடிக்கல் கேம்ப் ஒன்று இருந்தது. அந்த கேம்பில் இருந்த நர்ஸாக ருஃபைதா பின்த் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற அந்த பெண்மணி இருந்தார்கள். அதனால அது உலகத்தினுடைய முதல் நர்ஸாகவும் முதல் மருத்துவ கூட முகாமை கட்டமைத்தவராகவும் அவர் அறியப்படுறாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த அம்மா என்ன செய்திருக்காங்க, பல சஹாபா பெண்மணிகளுக்கு இந்த அவசர உதவியை கத்துக் கொடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் கத்துக் கொடுத்திருக்காங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற பலருக்கும் எப்படி மருத்துவ உதவி செய்வது என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த அம்மாவுடைய தகப்பனாரு டாக்டர், ருஃபைதா அம்மாவுடைய தகப்பனாரு டாக்டர். டாக்டருக்கு உதவியாக இருந்து அவர்கிட்ட அந்த பழக்கம் வந்துருச்சு. அதனால அவங்க துணிஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா, காயங்களுக்கு மருந்து போடுறது, இந்த உடைந்து போன உறுப்புகளை கட்டுறதுங்கிறதெல்லாம் ஆம்பளைங்க செஞ்ச வேலை. அந்த வேலைக்குள்ள அவங்க துணிஞ்சு அதுல இறங்கி அவங்க அதுல நிறைந்த அனுபவம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால மதீனாவில் யுத்த காலத்தில் அவர்கள் நோயாளிகளுக்கு மருந்திட்டதை கடந்து சாதாரணமான காலகட்டத்திலேயும் மதீனாவில் நோயாளிகளை கவனிப்பவர்களாக இருந்தார்கள். அப்படிங்கிறது ருஃபைதா அம்மாவுடைய சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்லையே ஒரு கூடாரம் கட்டி கொடுத்திருந்தாங்கிறது சிறப்பு. நீங்க இந்த கொரோனா காலத்துல பள்ளிவாசல்களை முகாமாக ஆக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. பல இடத்துல பல நாடுகள்லயும் வந்துச்சு. அப்படி வந்தபோது பல இடங்கள்ல இருந்தும் மார்க்க தீர்ப்புகள், ஃபத்வாக்கள் சொன்னாங்க. அப்படி ஃபத்வா சொன்னவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ருஃபைதா பின்த் சஅதுக்கு மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலிலேயே தற்காலிக மருத்துவ முகாம் அமைத்து ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்க. அதனால் பள்ளிவாசல்களை தற்காலிக முகாம்களாக ஆக்கலாம் என்று சொல்லி தீர்ப்பு சொன்ன போது இந்த அம்மாவுடைய பெயர் சொல்லப்பட்டது. 1400 வருஷத்திற்கு பிறகும் ருஃபைதா பின்த் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டது. அதனால அவரை இன்னைக்கும் பல பேர் நினைச்சு பாராட்டுறாங்க. ஜோர்டான்ல அவர் பேர்ல ஒரு கல்லூரி இருக்கிறது. பஹ்ரைன் அவர் பேர்ல ஒரு பெரிய நிறுவனத்தை வைத்து வருஷந்தோறும் இந்த வேலை செய்யக்கூடிய மருத்துவ உதவி செய்யக்கூடியவர்களுக்கு ருஃபைதா பின்த் சஅத்ங்கிற பேர்ல விருது கொடுக்குது. சவுதி அரேபியால இவர் பேர்ல ஒரு பெண்களுக்கான மருத்துவ முகாம் இருக்கு. மொரோக்கால ருஃபைதா அம்மா பேர்ல ஒரு மருத்துவ முகாம் இருக்குது. இப்படி நிறைய மருத்துவ முகாம்கள் அவர் பெயரால், ருஃபைதா அம்மாவின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த சபீனா, இந்த வயநாடு பெருநில சரிவில அந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த கயிற்றிலே அந்தரத்தில் தொங்கி போய் உதவி செய்தாரே, இவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இந்த ருஃபைதா அம்மாவின் வாரிசுகளாக நாம் பார்க்க வேண்டும். உம்மு அத்தியாக்களுடைய வாரிசுகளாக, உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாரிசுகளாக,
உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசுகளாக நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த துறை இருக்கிறதே, மருத்துவ உதவி செய்கிற இந்த துறை இருக்க, அது நாம் கவனம் செலுத்த வேண்டிய துறை. சாதாரணமான பெரும் பேருக்கான படிப்புகளை விட்டுவிட்டு இந்த துறையில நாம கவனம் செலுத்தலாம். நிறைய இன்னைக்கு பிஎஸ்சியில கூட, பிஎஸ்சி படிக்கிறாங்க, பிஎஸ்சியில கூட நிறைய இந்த மருத்துவ உதவித்துறைகள் வந்துருச்சு. பிஎஸ்சி மருத்துவ உதவியாளர், பிசிசியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற துறை, அதே போல ட்ரோமா, இந்த அவசர நேரத்துல எமர்ஜென்சியில வேலை செய்யறதுக்கான தனித்துறை, நிறைய துறைகள் நீங்கள் இந்த மருத்துவ துறை சார்ந்தவர்களிடத்துல பாத்தீங்கன்னா இந்த இளங்கலையிலே படிப்பதற்கு, இந்த பிஏங்கிற இந்த இளங்கலையிலே படிப்பதற்கான நிறைய துறைகள் இருக்கிறது. அதை தேர்ந்தெடுத்து நாம் அந்த பணியிலே நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்தலாம். வாய்ப்பு கிடைத்தால் ஈடுபடுத்தலாம். அது நம்முடைய கௌரவத்திற்கும் உதவும், தேவைப்படும் போது சமூகத்திற்கும் அது கௌரவத்தை தரும், ஒட்டுமொத்தத்தில் மனித குலத்திற்கு அது நன்மையாக அமையும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது நாம ஒரு பாடம் பெறுவதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பம். நேற்றுக்கு உண்மையில மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு எல்லாம் பாக்குறோம், பல தொலைக்காட்சி சேனல்கள்ல கேட்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் பயப்படுற விஷயத்தை நீங்க எப்படி செஞ்சீங்க? இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, தமிழ் தொலைக்காட்சிகள்ல எப்படி முஸ்லிம்களை இருட்டடிப்பு செய்யறாங்கன்னு பாருங்க. நிறைய பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில எல்லாம் அவங்க சொல்றாங்க, ஷிஹாபு தங்கள் மருத்துவ உதவி மையம், அந்த மையத்தில் நான் ஒரு வாலண்டியராக வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் வந்த எந்த பத்திரிகையிலும் அல்லது எந்த தொலைக்காட்சி சேனலிலும் இந்த ஷிஹாபு தங்கள் மருத்துவ உதவி மையம்ங்கிற பேர் இல்லை. இவங்களைத்தான் சொல்றான். ஒரே ஒரு, எனக்கு தெரிஞ்சு பிபிசி தமிழ்ல மட்டும் அவங்க எந்த நிறுவனத்துல வேலை செய்யறாங்கன்னு இருந்துச்சு. இப்படி முஸ்லிம்கள் பல வகைகளில் அவர்களுடைய அருமைகள் பெருமைகள் ஒழிக்கப்படுகிற நேரத்திலும் நாம சமுதாயத்தின் பெயரை நிலைநாட்டுகிற வகையில இந்த மாதிரியான பணி செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது, இது மாதிரியான பணியாளர்களை, சேவகர்களை உருவாக்குவதற்கு நாமும் முயற்சி செய்யணும். நான் சொல்ல வர்றது, ஜும்மாவுடைய கருத்தாக உங்களுக்கு சொல்ல வர்றது, நம்ம பிள்ளைங்கள்ல யாராவது இதுக்கு ஆசைப்பட்டா தடுக்காதீங்க. இதுக்கு ஆசைப்பட்டா நர்சிங் படிக்கிறேனோ அல்லது இந்த மெடிக்கல் அசிஸ்டன்டாக இருக்கிற நிறைய கோர்ஸுகள், அந்த பிசியோதெரப்பி இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு துறையாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு பாதி மருத்துவத்தை பிசியோதெரப்பி கையில எடுத்துக்கிச்சு. பிசியோதெரப்பியில இவ்வளவு நோய்களை குணப்படுத்திட முடியும்னு நினைக்கிற அளவுல கையில எடுத்துருச்சு. டைரக்டா டாக்டர்களை போய் பார்க்காம நேரா பிசியோதெரபிஸ்ட் போய் பார்க்கிற ஒரு காலம் உருவாயிடுச்சு. இப்படியெல்லாம் மருத்துவத்துறை சார்ந்த பல துறைகள் பிரபலம் அடைந்து வருகிற போது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்களோ அல்லது பசங்களோ பிள்ளைங்களோ இது மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிற போது தேவையில்லாமல் அதை நாம தடுக்க வேண்டாம் என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவுடைய ஒரு கோரிக்கையாக உங்கள் முன்னால் வைத்து நாம கூட உற்சாகப்படுத்தலாம். இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுங்கள் என்று உற்சாகப்படுத்தலாம். அது நம்முடைய சுய கௌரவத்திற்கும் பயன்படும், மனித சமுதாயத்திற்கும் நன்மையாக அமையும் என்று சொல்லி, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த நிவாரண பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தகுந்த பிரதிபலனை அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக, அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. இது போல காரியமாற்றுகிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்ப கிடைச்சிருக்கிற பரிசு மாதிரி அல்லாஹ் அவனுடைய தரப்பிலிருந்து நிறைய அன்பளிப்புகளை அல்லாஹ் தந்துள்வானாக. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லில்லதீன அஹ்ஸனு, யார் நல்ல காரியம் செய்கிறார்களோ அவர்கள் செய்த அளவுக்கு அல் ஹுஸ்னா, நன்மை கிடைக்கும். அது மாத்திரமல்ல, வஸியாதா, இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் படைப்புகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவர்கள், மக்களுக்கு யார் பயனுள்ளவர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் தான் பிரியமானவர்கள் என்று சொன்னார்கள். அப்படி பிரியமான காரியங்களை செய்வதற்கான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.